வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பராபவ வருடம், புதிய தமிழ் வருடம். எல்லாருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும். காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர், காலத்தை கடந்தவர், காலமாக இருப்பவர், முற்றும் உணர்ந்தவர், முக்காலமும் ஏற்படுத்துவர். முருகப்பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமாள் சூரியனாகவும் இருக்கிறார். நிறைய சூரியன் உண்டு. முருகப்பெருமாள் ஒரு ஞான சூரியன். முதல் 8 வயது வரை குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பெருக வேண்டும், நல்ல பண்புகளெல்லாம் மனதில் பதிய வேண்டும், ஆயுள் அதிகமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் முருகப்பெருமான் சூரியனாக இருந்து வழங்கி வருகிறார். அத்தகைய முருகப்பெருமான் வருடம் முதல் நாள் முதல் சூரியனாக சுழன்று அனைவரையும் காக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அவருடைய இன்னொரு கண் சந்திரன். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவர், மனதை ஆள்பவர், மனதில் மயில் வாகனனாக ஆள்பவர். அவர் மனம் எப்போதுமே அலைப்பாயும். அவர்களுக்கெல்லாம் சிந்தனை ஒருமைப்படவும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்து, அந்த சந்திரன் மறையும், தேய்ந்து மறையும், வளர்ந்து பெரிதாகும். மாறி மாறி வரக்கூடிய இன்பத் துன்பங்களை எல்லாம் கடந்து ஒரு திருப்தி மனநிறைவுகளாக ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் பேரருள் பெருங்கருணை முருகப்பெருமாள் உலகி. அவர் சந்திரனாகவும் விளங்குகிறார் இந்த வருடத்திலே. அடுத்தது முருகப்பெருமாள் பேராற்றல் மிக்கவர். அதில் ஒன்றும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது, சந்தேகமே கிடையாது. பேராற்றல் மிக்கவர். ஒரு பொருள் இயங்க வேண்டுமென்றால் ஒரு இயங்கு சக்தி வேண்டும். ஒரு பாய்மரக் கப்பல் கடலில் பயணிக்க வேண்டுமென்றால் காற்று இயக்க வேண்டும். ஊர்திகள் சாலையில் போக வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு உந்து சக்தி வேண்டும். ஆக எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு எனர்ஜி, அது பேராற்றலுடைய முருகப்பெருமாள் அவர்தான் வழங்குவார். உங்களுக்குள்ளாக இருந்து அவர் நெருப்பாக, வெப்பமாக இருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய லட்சியத்துக்கு, கொள்கைக்கு, நோக்கத்திற்கு ஒரு உந்து சக்தியாக முருகப்பெருமான் தனது சக்தியை வழங்குவார். ஆனால் நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதுக்காக நோக்கத்தை கொள்ள வேண்டும். நியாயமான ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமையை முருகப்பெருமாள் தருவார் இந்த வருடம். அடுத்ததாக அவர் உள்ளே தீயாக இருக்கிறார்கள் சொல்லி, அவர் அக்னி பகவான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அவர் நேர்மையாக இருப்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் முழுமுதற் கடவுள் முருகப்பெருமாள் தான். அவர் விருப்பு வெறுப்பாற்றவர். அவர் இந்த ஒரு பாடலில் வருமே, மண் குடிசை வாழ்க்கை என்றால் தென்றல் வருத்திடுமா, ஏழை என்றால் வெள்ளிநிலா வெளிச்சம் தரம் வருத்திடுமான. அதுமாரி வேண்டுவோர் வேண்டாதோர் அப்படிலாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் காற்று அனைவருக்கும் மூச்சு காற்றாக இருக்கிறது. அனைவரும் அந்த காற்றை கண்ணால் பார்ப்பதில்லை. அனைத்து உயிர்களும் அந்த காற்றை சுவாசித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து உயிர்களும், உலகில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் காற்றை சுவாசித்து கொண்டு தான் இருக்கிறது. சூரியனால், சந்திரனால், காற்றால், அவர்கள் உடல் நெருப்பால் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், மறைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இத்தனை இயக்கங்களும் முருகப்பெருமான் அந்த சக்தியாகவும் இயங்குகிறார். அவர் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவிகள் பாவ புண்ணியங்களுக்கேற்ப ஒவ்வொரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு விருப்பு வெறுப்பற்ற நீதிபதியாக இருக்கிறார். சனீஸ்வர பகவான் போல எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். நல்ல உழைப்பவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார். அடுத்ததாக அவர் சகலகலா போதகர், ஞானக்கடவுள்.
தந்தைக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஞானக்கடவுள் சுப்பிரமணியன். நிச்சயமாக அவர் இந்த பரந்த வானத்தை போன்று ஆகாசமாக இருப்பவர், அளவிற்கரியவர். ஆகாசத்தை தொடுவானம் போல இருக்கும், போக போக போய்கொண்டே இருக்கும். இந்த ஆகாயத்தில் தான் எத்தனை கோள்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை 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 காட்சிகள். அளவிடற்கரியவர் அல்லவா மகானுபவர், எந்தளோ மகானுபவர். முருகப்பெருமான் உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், காலத்தை கடந்த முருகப்பெருமான். இந்த வருடத்திலே எல்லாருக்கும் நினைத்ததற்கு மேலாக எண்ணற்ற செல்வங்களை வளங்களை அருள வேண்டும். இந்த ஆகாயம்தான் இந்த உலகத்திற்கு கூரை, இந்த ஆகாயம்தான் இந்த உலகத்திற்கு போர்வை, இந்த ஆகாயம்தான் இந்த உலகத்தை காத்து வருகிறது. மழை தருகிறது, வெளிச்சம் தருகிறது, சூரியனும் சந்திரனும் கொடுத்து அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அது ஆகாயமாகவும் முருகர் கருவாளிக்கிறார். அவர் பேரானந்தம் உள்ளவர், பேரானந்தமாக இருக்கக்கூடியவர். காரணம், இந்த பூமி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வாரை பொருட்கள் தலைகளும் மிக பொறுமை மாதாவாக இருக்கக்கூடிய பூமி தாயாகவும் இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் நம்மளை தாங்கி வருகிறார். முருகப்பெருமாள் பூமியாக இருந்து காந்த சக்தியாக இந்த ஜென்மாவில் முருகக்கடவுள், கலியுகக் கடவுள், கண்கண்ட தெய்வமாக உண்மையான பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி முக்தியை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமாள், ஞானத்தை கொடுக்கும் முருகப்பெருமாள். பேரானந்தம் அவருக்கு மிகுந்து, ஏன்னா இன்ப துன்பம் கடந்தவர் அவர். அவர் பேரானந்தமாக மனதில் இருப்பதனால் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் இறைவனை காண்பவார்கள், எல்லாவற்றையும் நன்மைகளை காண்பார்கள், எப்போதும் சந்தோஷத்தில் திளைத்திருப்பார்கள். அவர்களை காண்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி அலை ஆட்டுவிக்கும், ஆக்கிரமிக்கும், சந்தோஷத்தில் நிலைத்திருக்க செய்யும். அதே போல் அவர் இந்த நீர் கட்டுக்கடங்காது, அது பள்ளத்தை நோக்கி போகும். எப்படி நெருப்பு கவிழ்த்து காற்றால் மேல் நோக்கி போகிறதோ அதே போல் தண்ணீர் சமமாக காட்டும், மேடு பள்ளத்தையெல்லாம் சமமாக காட்டும். பூரணத்துவம் பெற்றது, எடுக்கெடுக்க குறையாதது, வற்றாதது, ஊறக்கூடியது. மழையாக பொழிந்தாலும் தானும் உணவாகி உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நீர். அப்படி ஒரு கட்டுப்பாடற்றவர், அழகாக கட்டுப்படுத்தக்கூடியவர். நீரின்றி அமையாத உலகு. இந்த வருடத்திலே நீர் கருணையாக முருகப்பெருமாள் இந்த உலகத்தை சுழன்று வருவார், காத்து வருவார். அதற்கடுத்து அவர் பேரருள் பொங்கும் முருகக்கடவுள். அவர் ஒவ்வொருவருடைய மனதிலும் வீற்றிருக்கக்கூடியவர், ஒவ்வொருடைய மனதிலும் இதயத்திலும் நீக்கமாக இறந்திருக்கக்கூடிய முருகப்பெருமாள். இது பார்த்திங்கன்னா முதல் 8 நல்ல பண்பு ஆரோக்கியம் வளர்க்குறதுக்கு சூரியனாக இருக்கார். 2வது 8 கல்வி மனவளம் சூழல்கள் அமைய துணையாக இருக்கார் சந்திரனா. அதுக்கப்புறம் நெருப்பாக இருக்கார் அண்ணாமலை, நெருப்பாக இருக்கார். நல்லா அந்த ஒரு 3வது 8 நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு, நல்ல நட்பு அமைகிறதுக்கு, நல்ல உறவுகள் அமைவதற்கு, உறவுகளை கையாளுவதற்கு எல்லாமாக நெருப்பாக இருக்கிறார், ஒரு வெளிச்சமாக இருக்கிறார், ஒரு தீபமாக இருக்கிறார், ஒரு உணர்ச்சியாக இருக்கிறார், உணர்ச்சி பிழம்பு முருகப்பெருமாள். அதே போல் 4வது 8 இந்த ஒழுக்கம் ஒழுங்கு இதுக்கெல்லாம் அப்படியே பரம்பரையாக வளர்த்துக்கார், சந்ததிகளில் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். காற்று, உயிர்காற்று 5 வாயுக்களாக உடம்பில் இருக்கிறார். அப்படி காற்றாக இருக்கும்போது அந்த பிராணாயாமம் செய்யும்போது சில சக்திகளை வழங்குகிறார் முருகப்பெருமாள். அப்புறம் 5வது 8 அவர் ஆகாசமாக பறந்து விரும்புகிறார். காரணம், அந்த 5வது 8 40 வயசில் ஒரு செல்வம் சேர்த்து சந்தோஷமாகிட்டான், செட்டில் ஆகிட்டான்னா அவனை அசைக்க முடியாது.
அவன் யார்கிட்டையும் கையேந்தாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு 40 வயசுக்குள்ளே உழைச்சி முன்னேறி ஒரு நிலைச்ச இடத்தை அடைஞ்சிடணும். தர்மத்தோடு வாழணும், தர்மத்தை செய்யணும், தர்மம் செய்கிறத தடுக்கக்கூடாது. அந்த தர்மம் அவனை காக்கிற மாதிரி இருக்கும். அந்த 40 வயசில் அவ்வளவு செல்வம், 16 செல்வம், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு, வாராத நட்பு, கன்றாத இளமை, குன்றாத வளமை, கழுப்பிணி இல்லாத விழாலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தலும், மாறாத கீர்த்தியும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தலைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியும், கோணாத கொள்வும், ஒரு குறையும் இல்லாத வாழ்வு. இப்படி அபிராமியந்தல் சொல்கிற மாதிரி அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய அவர். அதுக்கு பிறகு 6வது எட்டில் அவர் பூமிக்கு எப்படி பொறுமை இருக்கோ அந்தமாரி பூமி பொறுமையை அந்த மனுஷனுக்கு இருக்கணுங்கிறத உணர்த்தி, பூமி தாய் போல் அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்குது. அனைத்து உயிர்களுக்கும் உதவியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும். உலகத்துக்கு உபயோகப்படும் எதையும் வீணாக்காமல், விரயமாக்காமல் நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தாக்கா இந்த பூமி நல்லவர்களை தாங்குகிற போது இன்னும் மகிழ்ச்சி அடைகிறது, பூரிப்படைகள், நிறைய உணவுகளை விளைவிக்கிறார்கள், நிறைய சூழல்களை வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார்கள். அதுக்கடுத்து 7வது எட்டில் வரும்போது ஒரு மனுஷனுக்கு நிறைஞ்ச புகழ், நிறைய கீர்த்தி, மரியாதை, கௌரவம், ஒரு வணங்கத்தக்க மனிதராக 56 வயசில் மாறிடணும். ஒரு குணம், நல்ல குணம் உள்ளவர் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும். நம்ம ஒரு சொன்னாக்கா அதுக்கு கட்டுப்படுற அளவுக்கு மரியாதையை வளர்த்து வச்சுக்கணும். அந்த நினைவு பெயரை கேள்விப்பட்டவனே ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு உலகத்தில் நல்லவண்ணாக வாழணும். நல்லா படைச்ச இறைவாயின்னா நான் நல்லா வாழ்ந்துட்டு போகிறேன், நியாயத்தின் பக்கம்தான் இருக்கணும், அநியாயத்தின் பக்கம் போகக்கூடாது. இந்த 56 வயசில் நீ சேர்க்குற அந்த புகழ், கீர்த்தி, மரியாதைலாம் முருகப்பெருமான் இருக்க வேண்டிய முறைப்படி இருந்தாக்கா கொடுக்கக்கூடியவர். ஏன்னால் அது நீர் தத்துவம். அதுக்கு பிறகு 8வது எட்டில் எல்லா அனுபவத்தையும் அசை போடுற வயசு. நம்ம கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை, நம்ம அத்தனை துன்பத்தில் இருந்தோமா, துயரத்தை மறந்தோமா, ஒரு என்ன அனுபவத்தை சாதிச்சிருக்கோம், எந்த நிலத்தில் வந்திருக்கிறோம், இதெல்லாம் அசை போட்டு பார்க்குற வயசு 64 வயசு. 64 வயசுக்கு அப்புறம் வாழவே வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தாமரைகள் தண்ணீர் மாதிரி தொட்டும் தொடாமல் விட்டு விடாமல், எப்படி பாலப்பருவம், மாணவ பருவம், அதுக்கப்புறம் கிரகஸ்தன், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம். இப்போ 64க்கு பிறகு சந்நியாசம். அதாவது வானப்பிரஸ்தங்கிறது வாழை இலையில், தாமரை இலையில் தண்ணி மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் விடாமல் விட்டு விடாமல் இருக்கலாமா. அது 64 வயசுக்கு அப்புறம் அந்த இறைத்தன்மை, அந்த தெய்வத்தன்மை, அந்த குரு கடாட்சம், அந்த பரிபூர்ண கிருபை கடந்த அந்த பூரிப்பு, முகத்தை தேஜஸ், அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுப்பார். 64 வயசில் மீண்டும் குழந்தை மாதிரி இருக்கும் மனசு, பகையே இருக்காது, சித்தியும் வேண்டியவங்களாக இருப்பாங்க. அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான். அந்த காரணம் முருகப்பெருமாள் இதயத்துக்குள்ள மனசாட்சியாக விளங்கக்கூடிய அந்த 64 வயசுக்கு மேலே தான். அதுக்கப்புறம் உங்களுடைய காலம் முடியும் போது முருகப்பெருமாள் யமதர்மராஜாவாக மாறிடுறார். சரியான நேரத்தில் சரியான முறையில் உங்கள் உயிரை எடுத்துகிட்டு போய் முக்தி கொடுக்கறது, பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த லோகத்துக்கு அனுப்பணும் முடிவு பண்ணுறது. முருகப்பெருமாள் பராபா வருஷத்தில் பகலாகவும் இருப்பார். பகலில் நீ நிறைய நன்மைகளை செய்யணும், தர்மத்தோடு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். காரணம், பகலாக இருக்கக்கூடிய முருகனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அதனால் அந்த ஒரு பயம், இறை பக்தி, அந்த பயம் இருந்ததுனாக்க எல்லாருமே தர்மத்தோடு வாழ்வாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. இந்த மனித குலம் வாழறதுக்காக மட்டுமே வாழ்வாங்க. காரணம், இந்த வருடம் பகலாகவும் இருக்கக்கூடிய முருகர், இரவாகவும் இருக்கக்கூடிய முருகர். இரவு நேரத்திலே எப்போது விடியும் என்று அவ்வளவு பயம் கவ்வும், துன்பம், துயரம் மனசை அழுத்தம் கொடுக்கும், அந்த உறுத்தல் இருக்கும், அந்த மன உளைச்சல் இருக்கும். இந்த இரவெல்லாம் முருகப்பெருமானை எண்ணிக்கொண்டிருந்தால் முருகனுடைய நினைப்பு நிச்சயம் ஒரு மந்திரமாக இருந்து, கவசமாக இருந்து
இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். தூக்கமும் கண்களை தழுவட்டு மேலும். இந்த ஆரோக்கியமான தூக்கம் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்கி எழுகின்ற பொழுது மறுபிறவி தான். அப்படி ஒரு துணிச்சலை கொடுக்கும் இரவும் பகலமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்தமாகவும் முருகப்பெருமான் தோன்றுவார். இப்படினால் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய நேரம். அதே போல் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இடம் சாயங்காலம். இந்த நேரத்திலாம் முருகப்பனுடைய ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற காலம். முருகப்பெருமான் மிகப்பெரிய பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை பலிக்க செய்வார். அந்த பிரம்ம முகூர்த்தமாகட்டும், அந்த பகல் இருக்கக்கூடிய சாயங்காலமாகட்டும், அந்த கடமைகளை நினைத்து பகவானை நினைக்கக்கூடிய நேரம் அது. அடுத்தது அவர் நீங்கள் செஞ்ச தர்மங்களுக்கு அவர் தேவதை அனுப்புவார். முருகன் தர்ம தேவதையாகவும் நம்மோடு இருப்பார். அவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய மயில்வாகனர் மயிலுகிரி பாலமுருகன் இந்த வருடம் புது வருடத்தில் எல்லா நன்மைகளும் எல்லா வகையிலும் வெற்றிவேல் முருகன் கரோகர்.